குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 15/3/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:23 திதி இன்று அதிகாலை 4:41 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. நட்சத்திரம் இன்றிரவு 9:46 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் இன்று அதிகாலை 2:52 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 4:26 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 9:46 சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கு. கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே ராகு பகவான், புத பகவான், சூரிய பகவான். மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், அங்கார பகவான், சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் சஷ்டி கிருத்திகை இரண்டும் ஒன்றா வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். சஷ்டி திதியும் கிருத்திகையும் ஒன்றாக வருவது மிக சிறப்பு. இன்றைய தினம் முருகப்பெருமானை நன்றாக வணங்குங்கள். அது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருது, இன்னும் மேலும் சிறப்பு வாய்ந்தது. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, கஸ்தூரி மஞ்சள் வைங்க, அது கூட பட்டை பச்சைக்கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் யாரை வணங்கி விட்டு சென்றால் நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது உயர் அதிகாரிகளை சந்திக்கும் போது நமக்கு சில காரியங்கள் உடனே நடக்க வேண்டும். அவர்களை போய் சந்திக்கும் போது அதுக்கு யாரை வணங்கணும்? இப்போ அரசு அப்படின்னு சொன்னால் சூரியன் இல்லைங்களா? அரசு சார்ந்த விஷயத்துக்கு சூரியன். அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியனை வணங்கிவிட்டு தன்னை விட உயர்ந்தவர்களை, உயர் அதிகாரிகளை சந்தித்தால் உங்கள் காரியம் மிக சுலபமாக முடியும். இன்றைய தினம் நீங்க இப்ப அஸ்வினி நட்சத்திரம் வருது அப்படின்னு சொன்னா, இப்போ உயர் அதிகாரிகளை, பெரிய மனிதர்களை, ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அன்னைக்கு சூரியனை வணங்கி விட்டு சென்றால் உங்கள் காரியம் மிக சுலபமாக நடந்து முடியும். அடுத்தது, இப்போ வண்டி வாகனம் வாங்கி இந்த டூரிஸ்ட் இதெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, டிராவல்ஸ் அதெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னா, வண்டி வாங்கி அது விருத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா, மிருகசீரிட நட்சத்திரத்தில் சிவனை வணங்கி விட்டு வண்டி வாகனம் வாங்கினால் அது விருத்தியாகும். மேலும் மேலும் ஒரு வண்டிக்கு 2 வண்டி 3 வண்டி அப்படி உங்களுக்கு மேல மேல அது வளர்ந்துகிட்டே போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன செய்தால் நன்மை அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு அஸ்வினி மிருகசீரிடம், வண்டிக்கு மிருகசீரிடம், உயர் அதிகாரிகளை சந்திக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியனை வணங்கி விட்டு சென்றால் அந்த காரியம் மிக சுலபமாக உங்களுக்கு நடக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. புதிய வகை உணவுகள் மீது ஆர்வம் ஏற்படும். இழுபறியான தன வரவுகளை கிடைக்கும். மனை சார்ந்த செயல்பாட்டில் ஆதாயம் ஏற்படும். கலை தொடர்பான பணியில ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணம், புதிய நம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். பரணி நட்சத்திர ஆதாயம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் வழியில நெருக்கடிகள் உண்டாகும். மனதளவில் புதிய எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட தேடல் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் அசதியெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய தென்மேற்கு அதிசயன் ஒன்றாம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர் தேடல் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள், கொஞ்சம் அசதி இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சகோதரர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்களால் நன்மை ஏற்படும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறும். புதிய முயற்சிகளை மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுவறியெல்லாம் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சி நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் மூன்றாவது அதிசய சிவப்பு நிறத்தில் பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்கார் புதிய அனுபவம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். வியாபாரத்தில் மேன்மை அடையும். பெருந்தன்மையான செயல்பாட்டின் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு மேம்படும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் ஐந்தாம் அதிசயம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துக. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம். அதே மாதிரி அலுவலகத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனை மேம்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. சமூக பணிகளை புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். உலக நடவடிக்கை மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவியிடையே நல்லா புரிதல் இருக்கணும். விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே சமயத்துல எதிர்பாராத ஒரு லாபங்கள் தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. தந்தை வழியில செலவுகள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதிசய கிழக்கு திசை அதிசயம் ஒன்பதாம் அதிசயம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திர மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். ஞாபக சக்தி பெருகும். புதிய தேடல் ஏற்படும். ஒரு சில விஷயத்தில் ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட செயல்பாட்டெல்லாம் ஒரு தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் ஒன்றாம் அதிர்ஷ்டம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமா இருங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். மனம் திறந்து பேசுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். வண்டி வாகன பயணங்களில் விவேகம் தேவை. நண்பர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாட்டில் பதற்றமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாள். அதிசய தெற்கு திசை அதிசய நிறநாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும், நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இழுபறியா இருந்து வந்த சில விஷயங்களை இன்னைக்கு தீர்ப்பதற்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மனசுல உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மாணவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதியவர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை மேம்படும். இன்னைக்கு எல்லா விதத்திலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம்
அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரி எல்லாம் மறையும். அனுஷ நட்சத்திரம் சிந்தனை மேம்படும். கேட்டை நட்சத்திரம் புதிய அறிமுகம் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கால்நடை தொடர்பான பணியில் ஆர்வங்கள் ஏற்பட, பெரியோர்களின் ஆலோசனைகளை மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்க, வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிசய எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் புதிய வாய்ப்பு சாதகமாக அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதில் வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறையில புதிய ஆர்வம் ஏற்படும். நெருக்கமானவர்களில் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரர்களே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடகு திசை. அதிசயன் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வழக்கு சார்ந்த செயல்பாட்டில் உங்களுக்கு சாதகமான சூழல்லாம் இன்றைய தினம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நல்ல உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சவாலான காரியங்களில் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, அது தொடர்பான செயல்பாடு, இதிலெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திர பிரச்சனைகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.